வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழைய கொலுசு, அதாவது வெள்ளி கொலுசு இருந்ததுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே பார்த்துடலாமா? இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேங்க, நான் இன்றைக்கி நல்லா புளிச்ச மோர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு, இல்லை தயிர் எடுத்துக்கலாம். இப்போ புளிச்ச மோரில் இந்த மாதிரி பழைய கொலுசு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உள்ளே போட்டு ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்சேங்க. ஸோ ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா கூட ஒரு ½ லெமன் பீஸ்லேருந்து ஜூஸ் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்புறம் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம நல்லா சோக்கான கொலுசை எடுத்து பழைய ப்ரஷ் வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நல்லா ரப் பண்ணுங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிற அழுக்கெலாம் வெளியே போகும். ஸோ நல்லா நம்ம ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ண கொலுசை வாட்டர் விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ் மிக்சிங் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி செயின் இந்த மாதிரி கொலுசில் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரப் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இதாங்க செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது பண்ணிட்டாலே போதும், செயின் பளிச்சுன்னு ஆகிடும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது நல்லா ரப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கொலுசை மறுபடியும் ஒரு தடவை தண்ணீரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான புதுசான கொலுசு ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.